நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற மத்திய அரசோட அமைப்பு 2024 ஆண்டுக்கான உயர்கல்வி நிறுவனங்களோட தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கு. அதன்படி தேசிய அளவில் டாப் 100 கல்வி நிறுவனங்களுக்குள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த 18 நிறுவனங்கள் இடம் பிடிச்சிருக்கிறதும் கவனம் பெற்றிருக்கு. இந்திய அளவில் சிறந்த கல்வி நிறுவனமா தொடர்ந்து 6வது ஆண்டா சென்னை IIT முதலிடத்தை பிடிச்சிருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியல்ல முதல் 100 இடங்களுக்குள்ள தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய 22 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. டாப் 100 18 கல்வி நிறுவனங்கள். உயர்கல்வியில் முன்னிலையில் நிற்கும் தமிழ்நாடு. தரவரிசை பட்டியலில் மாநில பல்கலைக்கழகங்களின் நிலை என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான NIRF தரவரிசை பட்டியல்ல தேசிய அளவில் முதலிடத்தை பிடிச்சு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கு சென்னை IIT. சிறந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான தரவரிசையிலையும் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு சென்னை IIT. இதுல 9வது இடத்தை பிடிச்சிருக்கு திருச்சி NIT. சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான பிரிவுல முதல் 10 இடத்திற்குள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றிருக்கு. கல்லூரிகள் பிரிவுல டாப் 10 கல்லூரிகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 2 கல்லூரிகள் இடம் பிடிச்சிருக்கு. அதே போல மருத்துவ கல்லூரிகளுக்கான பட்டியல்ல முதல் 10 கல்லூரிகளுக்குள்ள தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய 3 கல்லூரிகள் இடம்பெற்றிருக்கு. மாநில பொது பல்கலைக்கழகங்கள் பிரிவுல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அண்ணா பல்கலைக்கழகம். ஒட்டுமொத்தமா பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியல்ல அண்ணா பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு 14வது இடத்திலிருந்து 13வது இடத்திற்கு முன்னேறியிருக்கு. அதே போல சென்னை பல்கலைக்கழகம் 50வது இடத்திலிருந்து 39வது இடத்துக்கும், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 41வது இடத்திலிருந்து 36வது இடத்துக்கும் முன்னேறியிருக்கு. வேளாண் கல்லூரிகள்ல இந்தியாவிலேயே 6வது இடத்தை பிடிச்சிருக்கு கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியல்ல முதல் 100 இடங்களுக்குள்ள தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய 22 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. 2829 கல்லூரிகளோட தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக கல்லூரிகளை கொண்ட மாநிலங்களோட பட்டியல்ல 5வது இடத்துல இருக்கிறதா ஆல் இண்டியா சர்வே ஃபார் ஹையர் எஜுகேஷன் வெளியிட்ட ஆய்வறிக்கை சொல்லுது. அதே போல தமிழ்நாட்டில் உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவ மாணவிகளோட சராசரி தேசிய சராசரியை விட அதிகமா இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கையோட சராசரி 47% இருக்க நிலையில தேசிய சராசரி 28.4% மட்டுமே இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. உயர்கல்வியில தமிழ்நாடு முன்னோடி மாநிலமா திகழ்றதுல தமிழ்நாடு அரசோட முன்னெடுப்புகளுக்கும் திட்டங்களுக்கும் முக்கிய பங்கு இருக்குன்னு பார்வை முன்வைக்கப்படுது. தமிழ்நாட்டில் இயங்கி வரக்கூடிய கல்வி நிறுவனங்கள் தரமா இருக்கிறதுனால அண்டை மாநிலங்கள்ல இருந்து அதிக அளவிலான மாணவர்கள் தமிழகத்துக்கு வந்து உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு வருது. தமிழ்நாடு உயர்கல்வியில முன்னோடி மாநிலமா இருக்கக்கூடிய அதே சூழல்ல அழகப்பா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் சின்ன பின்னடைவை சந்திச்சிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. காலத்துக்கும் தேவைக்கும் ஏற்ப கல்லூரிகளோட உட்கட்டமைப்புகளை இன்னும் மேம்படுத்தினா தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்கள் உலக தரத்துல சர்வதேச கல்வி நிறுவனங்களோட போட்டி போடுங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.